Hello friends, welcome to Kathamba Samayal. இன்னைக்கு நம்ம சமையல்ல வாழைத்தண்டு வச்சு ஒரு கூட்டு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து அடுப்புல வந்து ஒரு குக்கர் வச்சிட்டேன். அதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கறிவேப்பிலை, 4 பூண்டு பல்லு பொடி பொடியா நறுக்கினது. இதெல்லாம் சேர்த்து லைட்டா வறுத்துக்கோங்க. இது லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து குழையிற அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு நிமிஷம் பெரட்டினா போதும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூட நான் வாழைத்தண்டு ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு கலர் மாறாமல் இருக்கணுன்னாக்கா நறுக்கிட்டு நல்லா தண்ணியாக மோர் கலந்து அதில் சேர்த்து வச்சிங்கன்னா கூட கலர் மாறாமல் இருக்கும். அப்படி இல்லைனா தண்ணியில் போட்டு வச்சா கூட கலர் மாறாமல் இருக்கும். இது கூட ஒரு 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு கழுவிட்டு இதையும் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க. காரத்துக்கு வந்து நம்ம போட்டிருக்க வரமிளகாய் மட்டும்தான், மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இந்த பருப்பு வாழைத்தண்டெல்லாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இது வந்து ஒரு 3 விசில் வந்து வரட்டும். விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா பஞ்சாட்டம் வெந்து வந்திருக்கு. இப்போ திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா சூடானதும் இது கூட தேங்காய் பூ போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட வாழைத்தண்டு கூட்டு ரெடிங்க. இதோட கொஞ்சமாக நெய் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.